நம்ம எடுத்துக்கொள்வோம். யோவான் சுவிசேஷத்துக்கு நேராக உங்க வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுவோம். அதிலே 2வது வசனத்தை கவனித்துக் கொள்ளுங்க. பிதாவே வேளை வந்தது. அல்லேலூயா, ஆமென். இந்த 3 ஆண்டு காலமாக இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்திலிருந்து உங்களை என்னை ரட்சிக்கிற தீர்மானத்தையும் இந்த யோவான் சுவிசேஷம் வரும்போது ஒரு முடிவுரைக்கு கொண்டு வர, ஒரு முடிவுரைக்கு என்று சொன்னால், பிதாவே வேளை வந்தது. என்ன வேளை? நான் பூமியிலே இறங்கி வந்திருக்கிறேன். பூமியிலே இறங்கி வந்து கெட்டுப்போன மக்களை, கெட்டு போனவர்களையும் கெட்டு போகாதவர்களையும் நீர் சொன்னபடி நான் உருவாக்கி என்னுடைய வேலையை முடித்திருக்கிறேன். அல்லேலூயா, வேலை வந்தது. நீங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிற நீங்க சரியாய் ஆண்டவருடைய கிரியைகளை நீங்கள் நன்றாய் அறிந்து சில ஆண்டுகள் போகும்போது இந்த பிராணன் இந்த பூமியிலே மண்ணுக்குள் போய் நீங்கள் உயிர்த்தெழுந்து நித்திய ஜீவனுக்கு போவதற்குள்ள காலங்கள் வரும்போது நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆண்டவர்கிட்ட போய் எப்படி சொல்ல முடியும்? எனக்கு வேலை வந்ததுன்னு சொல்ல முடியும்? நமக்கு ஒண்ணு தெரியாது, நமக்கு ஒண்ணு புரியலையே, நமக்கு ஒரு கிளியரன்ஸ் இல்லையே. நம்ம ஏதோ உலகத்துக்கு ஆராதிக்க வந்திருக்கோம். பழைய ஏற்பாடுகளை 1ஆம் கூடாரத்தில் நிற்கிறது போல பிள்ளை செல்வத்துக்காக, வயலுக்காக, தொழிலுக்காக, வேலைக்காக, உடம்பு சுகத்துக்காக, ஏதோ ஒரு கிரியைக்காக ஆராதிக்க வந்திருக்கோம். அல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு அதுதான் நடக்குது. இன்னைக்கு அநேக ஜனங்கள் ஆராதனை தெரியாம, ஜெபத்தை தெரியாம, ஊழியர்களுடைய வழிகளை தெரியாம, புரிந்து கொள்ளாம, ஒரு கவலை இல்லாம, ஞாயிற்றுக்கிழமை ஆன உடனே ஒரு கவலை இல்லாம, ஒரு பரிசுத்தம் இல்லாம, ஒரு ரெஸ்பான்சிபிள் இல்லாம, ஒரு உணர்வு இல்லாம, ஒரு வாரம் எங்கே போனோம், ஒரு வாரம் என்ன செய்தோம், ஒண்ணுமே இல்லாம எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு கர்த்தருக்கு ஒரு சின்ன ஒரு ஆராதனைனால கர்த்தர் பிரியப்படுவாரோ? இதனால தோல்விகள், இதனால சில நெருக்கங்கள், இதனால உபத்திரங்கள், இதனால பல பாரங்கள், இதனால பல வேதனைகள், இதனால மனக்குழப்பங்கள், இதனால சந்தோஷம் இல்லை, இதனால மகிழ்ச்சி இல்லை, குடும்பத்தில் வெட்கக்கேடு, குடும்பத்தில் பாரம், குடும்பத்தில் உபத்திரம், குடும்பத்தில் வேதனை. ஏங்க? ஹல்லேலூயா. ஏன் கை தட்ட மாட்டீங்களோ? நான் கை தொட்டன்னு சொல்லல, ஏதாவது பேசினா போதும் கை தட்டுறாங்க. அப்படி இல்லைங்க. இயேசு உங்களுக்கும் எனக்கு ஒரு முன்மாதிரியை வைத்து போறார். வேளை வந்தது. ஆமென். நீங்கள் ஒன்றும் அறியாம ஒரு 65 வயசில் அந்த வேளை வருகிறது. மரணம் என்ன ஒரு வேளை. ஒரு மரணம் என்னும் வேளை உங்களுக்குள்ள வருகிறது. இந்த மரணத்துக்கு பின்பு நீங்க யாருக்கிட்ட போகணும், யாருக்கிட்ட உங்க ஜீவனை ஒப்பு கொடுக்கணும், யாருக்கிட்ட உங்க பிராணன் போகணும், இது எல்லாமே உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டும் அறியாவிட்டால் எப்ப வேலை வருகிறது எப்படி நீங்க அறிய முடியும்? நீங்க எங்க இருந்தீங்க? நீங்க எங்க இருந்தீங்க? அம்மா அப்பா பிறப்பதற்கு முன்ன எங்க இருந்தீங்க? தேவனுடைய ஓர்மையிலே இருந்தீர்கள். எத்தனை பேர் புரியுது? நீங்கள் தேவனுடைய மெம்மரிப்பவராகிய நினைவிலே நீங்கள் இப்படி இப்படி இருப்பீர்கள் என்று சொல்லி நினைவிலே இருந்தீர்கள். அந்த நினைவிலே இருந்ததை போலத்தான் உங்களை என்னை உருவாக்கி தேவனுக்குள் நினைவில் இருந்த இயேசுவை பூமியில பிள்ளையா இந்த பூமியில பிறக்க வைத்தார். ஹல்லேலூயா. அப்ப அவருக்கு தெரியும் என் வேலை வந்து விட்டது, எனக்கு ஒரு மரணம் இருக்கிறது, எனக்கு ஒரு நித்திய ஜீவன் இருக்கிறது, என் வேலை செய்து முடித்து விட்டேன்,
என் வேலை பூரணமாயிட்டு, அதனால ஆண்டவரை கர்த்தர் ஜெபிக்கிறார். பிதாவே வேலை வந்தது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். பிதாவே என் வேலை வந்தது. பிதாவே என் வேலை வந்தது. பிதாவே என் வேலை வந்தது. தேவ மகளே, தேவ மகனே, என்ன கொண்டு போக முடியும்? என்ன கொண்டு போக முடியும்? ஒரு நாள் வரப்போகிறது, ஒரு நாள் வரப்போகிறது. நம்முடைய இளமைகள் மாறுகிறது, இளமைகள் மாறுகிறது. வலிகள், வேதனை, காயங்கள், பிரச்சனை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. சபையில் அநேகருடைய நோய்கள், பிரச்சனை அதிகரித்துக் கொண்டிருக்கும் போது, சபையோடு யுத்தம் பண்ணும் போது நீங்கள் மௌனமாய் யாரும் இருக்கக்கூடாது. என் பக்கமாய் நின்று நீங்கள் என்னோடு இணைந்து பிசாசுக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய வேண்டும். காரியம் நாட்கள் கொஞ்சம். அல்லேலூயா. அப்ப தேவனாகிய ஆண்டவர் கிறிஸ்து கொடுத்த வேலையை செய்து முடித்தார். அவர் பரலோகத்தில் இருந்து நியமிக்கப்பட்ட சரியான வேலையை இயேசு செய்து முடித்து சொல்லுகிறார். பிதாவே அந்த வேலை வந்தது. அல்லேலூயா. நீங்க இன்னைக்கு எங்க இருக்கிறீங்க? நீங்க எங்க இருக்கிறீங்க? எங்க இருக்கிறீங்கன்னு கேட்கிறேன். ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆன போது வந்துவிட்டு மறக்கிற என் தேவ பிள்ளையை நீ எப்படி பரலோகம் போக முடியும்? எப்படி உன் வேலையை அறிவாய்? தேவ கிருபையினாலே சபை ஓரளவு போய் கொண்டிருக்கிறது. நாளைக்கு வந்து நீ ஆத்மீகத்தை அறியாம, ஆத்மீகத்தை புரியாம உனக்கு ஒரு வேலை வரப்போகிறது, மரணம் வரப்போகிறது. நீ யாருக்கிட்ட உன் பிராணனை ஒப்பு வைப்பாய்? இதெல்லாம் நமக்கு பிடிக்காத காரியம் சொன்னா உங்களுக்கு வேலை செய்தியான்னு தேவை. அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். ஆமென். உன் பிராணனை யாருக்கிட்ட ஒப்பு வைப்பாய்? உன் பிராணனை ஆண்டவருக்கு வியாதி நேரத்தில் பிராணனை ஒப்பு வைக்கும் போது அந்த பிராணன் பூரணமாய் இயேசுவுக்குள்ளே சீராகாவிட்டால், நீ ஆண்டவரை அதிகமாய் நேசிக்கிறதுனால, அன்பு வைக்கிறதுனால கர்த்தர் உனக்கு சொல்லுவார் வியாதி மரணத்துக்குள்ளதுதான். ஆனா நீ பூரணமாகவில்லை. ஆனபடி 3 ஆண்டு கூட உனக்கு நான் தருகிறேன். நீ இந்த அமைதியாய் பூரணமாக வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுவார். பிரைஸ் எல்லாம். பிரைஸ் எல்லாம். அந்த 3 ஆண்டும் கர்த்தர் உனக்கு சுகமோடு வாழ கர்த்தர் கிருபை செய்வார். புரிந்தவர்கள் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லு. ரிபா லகா ஷத ரகினா மத ரகா பாபா ரகா பாபா ரிகா லத ரகா பாபா ஷகா பாபா ஓரா லத ரகா மாமா ஷத ரகா பாபா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென். அப்ப நாம் ஆராதிக்கிறது எதுக்குன்னு சொன்னால் நம்மை பூரணமாக்குவதற்கு. இந்த உலகத்திலே வாழ போற ஆயுசுகள் கொஞ்சம், இந்த உலகத்திலே வாழ போற நாட்கள் கொஞ்சமா இருக்குது. அது தீவிரித்து மரணத்துக்கு விழிக்குது நம்முடைய சரீரத்தை. வா வா என்று சொல்லி. இந்த சின்ன பிள்ளைகளுக்கு தெரியாது, அவங்க சின்ன பிள்ளைகள். வயதான சிலருக்கு தெரியும் நம்முடைய நாட்கள் கொஞ்சம். அந்த நாட்கள் கொஞ்சமா இருக்கிற காலத்துல எதுக்கு தேவன் இந்த உயிரை தந்திருக்கான்னு சொன்னா, சபை தந்திருக்கான்னு சொன்னா பூரணப்படுத்துவதற்காம். கிறிஸ்துவின் சரீரம் பூரணப்பட்டது போல நீங்கள் பூரணப்பட வேண்டும் என்று சொல்லி தேவ சபையில இருத்தி உங்களை கர்த்தர் வார்த்தையினாலும் ஜெபத்தினாலும் அபிஷேகத்தினாலும் பூரணப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இந்த பூரணப்படுத்துவதற்குத்தான் ஞானஸ்நான மக்களே. அந்த பூரணப்படுத்துவதற்கு பாவ மன்னிப்பு, அந்த பூரணப்படுத்துவதற்குத்தான் பரிசுத்த ஆவி. இதெல்லாமே உங்களுக்கு வைத்திருக்கிறது ஒன்றுக்கும் அல்ல. இங்க இஷ்டம் போல நடப்பதற்கல்ல, இங்க இஷ்டம் போல வாழ்வதற்கல்ல. நீங்கள் பூரணப்பட வேண்டுமானால் கிறிஸ்துவின் சிலுவை இல்லாம யாருமே பூரணப்பட முடியாது. ஆமென். புரியுதா? எத்தனை புரியுது பிள்ளைங்களுக்கு? ஹalleluya. அப்ப கிறிஸ்துவின் சிலுவை இல்லாம ஒருவருமே பூரணமாக முடியாது. அப்ப சபையில வருகிற நீங்கள் காலங்கள் ஆகும் போது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு காலங்கள் ஆகும் போது
நாங்கள் எடுக்கிற பாரம், நாங்கள் எடுக்கிற வேதனை, நாங்கள் எடுக்கிற நிந்தை, எங்க அவமானம் நீங்கள் எடுத்துக்கொண்டால் கர்த்தருக்கு சீசனா இருப்பீங்க. கர்த்தர் உங்களுக்கு வரும் நாளை கர்த்தர் அறிவிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தயவு செய்து இனி ஒரு விசுவாசின்னு வராதீங்க. தயவு செய்து வந்தால் ஒரு அபிஷேகம் உங்களுக்கு கிரியை செய்ய முடியாது. நீங்கள் ஒரு சீஷனை போல சிலுவை சுமந்து கொண்டு வந்தால், சிலுவையின் வழிகளில் வந்தால், அந்த அபிஷேகம் நோய்களை மாற்றும், துக்கங்களை மாற்றும், பிரச்சனை மாற்றும், போராட்டங்களை மாற்றும், தடைகளை உடைக்கும், உபத்திரங்களை மாற்றி தரும். நீ என்ன பாரத்தில் இருக்கிறையோ அதெல்லாம் அந்த அபிஷேகம் நுகத்தை முறிக்கும் என்று கர்த்தர் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னா ஒரு சின்ன கூட்ட மக்கள் நம்ம பெருசா ஒண்ணு அங்க இல்லை. இத்தனை மக்களை வச்சு நடத்துறேன். என்ன 3 மணிக்கு மேல தான் உறங்க விட்டுருக்காங்க. முதல்ல ஒரு புழு வருது, ஏண்ட ஒரு பாம்பு வருது, 3வது ஒரு பன்னிக்குட்டி வருது, 4வது ஒரு கண்ணுக்குட்டி வருது. பிரைஸலா, பிரைஸலா. எதனால இதெல்லாம் அங்க வராங்க? எதனால வராங்க? எதனால எங்களை ஆணியறையெல்லாம் சாத்தான்? எதனால? ஒரு கூட்டம் சின்ன ஜனத்தை விடுவிக்கிறதுனால. பிரைஸலா, பிரைஸலா. நீங்கள் இப்படி நினைச்சாலும் சரி, இப்படி நினைச்சாலும் சரி, சத்திய வார்த்தையினாலே ஒரு கூட்டம் ஜனத்தை விடுவித்து கிறிஸ்து பண்டையில சேர்க்க விரும்புவதனாலே நாங்கள் இரவும் பகலும் கர்த்தரிடத்தில் கேட்கிறது, எப்படியாவது எனக்கு தந்த ஆட்டுக்குட்டிகளை உம்மிடத்தில் சேர்க்க வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்கிறதுனாலே தேவன் எங்களை மறப்பதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேளை வந்தது நினைச்சுக்கிடுங்க. ஹல்லேலூயா. அந்த வசனத்தை படிக்கலாம் 17. ஓகே. நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீ அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீ உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. தன் வேலை முடிந்து விட்டது, தன் வேலை பினிஷ் ஆகி விட்டது. இனி அவருக்கு சிலுவையிலே பட வேண்டிய பாடுகள் இருக்கிறது, ஒரு சற்று மரணத்தை ருசி பார்க்க வேண்டிய பாடுகள் இருக்கிறது. அந்த மரணத்தை ருசி பார்த்த பின்பு உயிர்த்தெழுதல் இருக்கிறது. அந்த உயிர்த்தெழுந்து 40 நாள் தன் பிள்ளைகளுக்கு சரியான வசனத்தை விளம்ப வேண்டியது இருக்கிறது. அதெல்லாம் விளம்பி விட்டு நீ மகிமைப்படுத்தின பிள்ளை, நான் அங்க வரப்போறேன், நீ எனக்கு முன்னே தந்த சகல மகிமையும் எனக்கு பரலோகத்தில் வைத்திருக்க என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு ஜெபம் பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சபை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். 150 கோடியில சபை கட்டுவதற்கு ஆண்டவர் சொல்லல. ஃபர்ஸ்ட் ஷோ, செகண்ட் ஷோ, தேர்ட் ஷோன்னு சொல்லி கர்த்தர் சொல்லல. கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட ஆட்களை வைத்து, சபை வேற, கன்வென்ஷன் வேற. அல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட ஆட்களை வைத்து உருவாக்கி கிறிஸ்துவின் பந்தாயப்பொருளை ஓட வைக்கிறதான் சபையோட வேலை. எங்க வேலை. நீங்க ஓடணும். இப்ப சபை என்ன சொல்லணும் தெரியுமா? நீங்க வந்து இருந்தா போதும், நாங்க சிரிச்சு சிரிச்சு பேசுவோம். பிரைஸ் தி லார்ட். எங்களுக்கு பணம் இருக்குது, எல்லாம் வருத்துட்டு ஆளை கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, நோயாளியை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, கஷ்டப்படுறத பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, நிந்தையில இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒன்னை எங்களுக்கு பார்க்க வேண்டிய அவசியம். ஆள் வந்துட்டேயா, இனி நாங்க பேசுவோம். சபை எங்க போகுதுன்னு பாருங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கா? இன்னைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? ஏது செய்து கொண்டிருக்கிறார்கள்? நான் கேட்கிறேன். உங்களை ஒரு 10 பேர் ஆத்மீக அறிஞ்சவங்க கொண்டு சொன்னா எழும்பி வாங்க, நான் மயக்க தந்துடும், வெட்டு போயிடுதாங்க. அப்ப சபை எப்படி இருக்குது? எந்த மகிமை தெரியும்? சபை என்னைக்கு பிசாசை எதிர்க்கத்தக்க எத்தனை பேர் சபையில் இருக்கிறாங்க? பிரைஸ் தி லார்ட்,
பிசாசை எதிர்க்கவனுக்கு மாத்திரம் தெரியும் நான் மகிமைக்குள்ள போய் கொண்டிருக்கிறேன் என்று. பிசாசை எதிர்க்க ஒரு கூட்டம் ஜனத்துக்கு மாத்திரம் தெரியும், இத்தக்காலத்தில் கர்த்தர் என்னை இயேசுவை போல அனுப்பி இருக்கிறார், நான் விடுதலை அடைவேன். அதனால சத்திய சபையில ஒரு ஆள் வருகிறதுன்னு சொன்னாலே சாத்தான் விட மாட்டான். அதனால சாத்தான் என்ன செய்யறான், இந்த சோறு மறைச்சு போடும் போல அங்க போ அங்க போ, இந்த கூட்டத்தோட அழிச்சு போன்னு சொல்லி ஒரு கூட்டம் மக்களை பாயசம் பிராண்டி குடிக்கிறதும் போல லெவல் இல்லாம ஓடிக்கொண்டிருக்கும் போது நீங்கள் எத்தனை காலம் லெவல் இல்லாம ஓடுவீங்க என்று கர்த்தர் சபையோடு கேட்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை காலம் ஓடுவீங்க? சகோதரியே, சகோதரனே, நாளைக்கு உன் வேலை வந்து விட்டால் உன் ஆத்துமாவை எங்கே ஒப்பு கொடுக்க போறாய்? பாதாளத்துக்கா இல்லை பரலோக ராஜ்யத்துக்கா? ஆமென். பரலோக ராஜ்யத்துக்கு உன் ஆத்துமாவை ஒப்பு கொடுக்க வேண்டுமானால் கிறிஸ்துவின் கிரியை நீ அறிந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கிறிஸ்துவின் கிரியை அறிந்திராவிட்டால் இன்றைக்கு அறிந்து கொண்டு மறுநாள் வாழப்பாரு. கர்த்தர் உன் ஆத்துமாவை தேற்ற வல்லவராய் இருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியான தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வசனம் படிங்க, 3 படிங்க. ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீ அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் சகடு கட்டுற பிள்ளைகள் உண்டு. இன்றைக்கும் தற்கால காரியங்களுக்காக தவறாய் இயேசுவை விட்டு ஓடுகிற பிள்ளைகள் உண்டு. இருக்க வேண்டிய நாட்களை சரியாய் இருந்து காத்திருந்து தேவனோடு உறவாடாம வழி மாறி போய் நிறைய பேர் உண்டு. இதெல்லாம் பெரிய பாவம் என்றாக்கும் கர்த்தர் சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் பெரிய பாவம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேதத்தில் நம்ம படிக்கும்போது சொல்லுகிறது ஒன்றான மெய்தேவனை. உங்களுக்கு தெரியுமா ஒன்றான மெய்தேவன் யாருன்னு? ஒன்றான மெய்தேவனை தெரியுமா? அவரை அறிவதே நித்திய ஜீவன் சொன்ன என்ன? பிரைஸ் தி லார்ட். பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா வளர்த்துங்க, ரொம்ப ஆண்டவரை பற்றி சொல்லிக் கொடுங்க, இவங்களை விடாதீங்க. எங்களுடைய ஒரு காலம் கழிந்தால் போதிப்பதற்கு ஆள் இல்லை. இனி எல்லாமே சபை மாறப்போகுது. சயின்டிஸ்டுடைய ஆட்சி சீக்கிரம் வரப்போகுது. முதல்ல சபையில்தான் கால் வச்சுட்டாங்க. இப்ப 30-40 ஆண்டுகளாக பெண்டேகோஸ்தே சபையில்தான் தைரியமா நிக்கிறான். நல்லா புரிஞ்சிருங்க. அதுக்கேற்ற பிரசங்கிமார்கள் 30 ஆண்டுகளாக சபை விழுந்திருக்கிறது. சாத்தான் பெண்டேகோஸ்தே சபையில ஏறி உட்காருகிறான். ஆண்டவராய் இயேசு ஒரு சபை சரியில்லாவிட்டால் இன்னொருவனை சபையை எழுப்புவார். அவனும் சரியில்லாவிட்டால் வேறொருவனை எழுப்புவார். இனி ஆண்டவர் எழுப்ப ஒண்ணுமில்ல காரியம், எல்லாம் ஒரே குருட்டு பாத்திரத்தில் போயிட்டு இருக்காங்க. ஆமே, எவனை எழுப்பினாலும் அப்படித்தான் பேச போறான். அல்லேலூயா. ஒரு நாளாவது என் வார்த்தை மாறினதுண்டோ? 25 பேர் இருக்கும் முதல்ல 50 பேர் இருக்கணும். இந்நாள் வரை என் சுவிசேஷம் மாறினதுண்டு யாராவது சொல்லுங்க. ஹல்லேலூயா. இல்ல இல்ல. அப்ப மெய் தேவனை அறியாம எப்படி நித்திய ஜீவன் கிடைக்கும்? மெய் தேவ வழிய புரியாம எப்படி நித்திய ஜீவன் கிடைக்கும்? அப்ப மெய் தேவனை எப்படி அறிகிறது? இயேசுவை நேசிக்கிறதுனால. இயேசுவை அதிகமாய் வேலை இல்லாவிட்டாலோ, தொழிலோ, மழையோ, பெருங்காற்றோ, வெயிலோ, உபத்திரமோ, நாசமோ, மோசமோ, பட்டினியோ, வறுமையோ எது வந்தாலும் வீட்டில் பிரச்சனை உண்டு பாஸ்டர், வீட்டில் துன்பம் உண்டு, வீட்டில் நெருக்கடி நிறைய இருக்குது, வீட்டில் ஆபத்து நிறைய இருக்குது, கடன்கள் நிறைய இருக்குது, 4 சேரும் பேரொன்னும் கிடையாது, ஒரு புகழ்ச்சியும் இல்லை,
உலகம் எல்லாம் தாறுமாறா பேசிக்கொண்டுதான் இருக்குது. ஆனாலும் நான் கிறிஸ்து மேல் வைத்த அன்பை விட மாட்டேன் என்று சொல்லி எந்த விசுவாச பிள்ளை, எந்த நபர், எந்த ஆத்மீகன் தைரியமாய் முன் சொல்லுகிறானோ அவனோடு கர்த்தர் பரலோகத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. அப்ப அவரை நேசிக்கும் போது, அவரை ஜாதிகள் இருந்து அன்பு வைக்கும் போது, நீங்க ஜாதிகள் இருந்தீங்க, நானும் நீங்களும் அந்த ஜாதிகள் இருந்து அன்பு வைக்கும் போது, அல்லேலூயா. சகோதரிமாரெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும், தூங்கக்கெல்லாம் அங்க வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அன்பு வைக்கும் போது ஆண்டவர் அந்த அன்பை எடுத்துக்கொண்டு நீ மெல்ல மெல்ல கேட்ப, ஆண்டவரே அப்ப உம்முடைய பிதா யாரு? நீர் எங்களை ரட்சிக்க வந்த பிதா ஒரு குமார். அப்ப பிதாவிடத்தில் நித்திய ஜீவன் இருக்குன்னு சொன்னா நான் உம்மை நேசிக்கிறேன். அப்ப உம்மிலிருந்து எப்படி நித்திய ஜீவன் கிடைக்கும்? உம்மிலிருந்து எப்படி பிதாவை பார்ப்பேன்னு சொன்னால், நீங்க கேட்ட அவர் நீ நண்பனாய் இருக்கிறதுனால, சிநேகிதியாய் இருக்கிறதுனால கர்த்தர் சொல்வார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். என்னை நீ அறிவாயானால் அந்த பிதாவை அறிவாய் என்று சொன்னார். நானே பிதாவாய் இருக்கிறேன். அல்லேலூயா. நானே பிதாவாய் இருக்கிறேன். அது கிறிஸ்துவின் மூலம் உண்டாக்க, கிறிஸ்துவின் வழி கூட உண்டாக்க, நான் பரலோகத்தின் நித்திய ஜீவனாய் இருந்தவன் பூமியிலே மனுகுலமாய் எடுத்து வந்தது இந்த குமாரன் மூலம். நீ என்னை அறிவதற்கு குமாரன் செய்த கிரியை சிலுவையிலே தியாக மரணம். இந்த தியாக மரணம் மூலம் நீ நேசித்து அன்பு வைத்து நீ உன் சரீரத்தை ஒரு தியாக பலியாக நீ செலுத்தும் போது குமாரனுடைய கிரியை வெளிப்படும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்னங்க சபைக்கு பேசணும்? இந்த வார்த்தையை கூட இருந்து கேட்பதற்கு சிலர் இல்லைங்க, எழுஞ்சி போறாங்க. இந்த வார்த்தையை கேட்டு ஆண்டவத்தில் சேர வேண்டிய பிள்ளை, கல்யாண தடிமாடுகள், என்னங்க கர்மம் அவருக்கு சபை? எவ்வளவு உயிரை கொடுக்குது உங்களுக்காக, எவ்வளவு திருத்தி பார்க்காது. எத்தனை புரியுதுங்க? பிரைஸ் தி லார்ட். உனக்காக நாங்கள் மரிக்கிறோம், உங்களுக்காக இத்த களத்தில் நிற்கிறோம், உங்களுக்காக பிசாசோடு எதிர்க்கிறோம். தெரியாதோ? உன்னை கொலை செய்யும்படி சாத்தான் பெரிய ஆயுதத்தோடு நிற்கும்போ அதுக்கு எதிர்த்து நிற்கிற பாத்திரங்களாக நாங்கள். முதல்ல குமாரன் கற்றுக் கொடுத்தது, அந்த குமாரனிலிருந்து கண்டறிந்தது. ஆமென், ஆமென். ஒரு தாய்வன் பிள்ளைக்காக நிற்கிறாள், ஒரு தகப்பன் பிள்ளைக்காக நிற்கிறான். நாங்கள் யாருக்காக நிற்க முடியும்? அழிந்து போற ஒரு கூட்ட மக்களை அழிவிலிருந்து மீட்டெடுக்க வைராக்கியம் பிசாடோடு சேர்ந்து பண்ணி எங்க ஜீவனை அற்பமாய் பாபிசாச என்று சொல்லி நிற்கிற ஒரு ஊழியக்காரன். நீங்க சுகமா உறங்குறீங்க, நேரம் கிடைச்சா வாரீங்க, நேரம் கிடைச்சா போறீங்க, மழை என்னன்னா ஒதுங்குறீங்க, வீடு ஒழுவிச்சுன்னு சொன்னா அங்க இருக்கிறீங்க. இருங்க இருங்க, நியாய தீர்ப்பு வரும்போது இந்த வசனம் உங்களோட பேசுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெரியாதோ ஒரு பிள்ளைய தாய் வளர்த்ததுக்கு, வளர்ந்து வருவதற்கு, பக்குவப்படுத்துவதற்கு, அந்த பக்குவப்படுத்தும் வர அவனுக்கு எந்த இன்சிடென்ட் வரக்கூடாதுன்னு சொல்லி தன் தாய் என்ன செய்கிறாள்? அந்த பிள்ளைக்காக உபத்திரப்படுகிறாள், தகப்பன் உபத்திரப்படுகிறான். அந்த பிள்ளை வளர்ந்த பின்பு தாய் நினைக்கிறாள், பரவாயில்லை வளர்ந்துட்டாங்க, இனி பிரச்சனை இல்லை, நான் கொஞ்சம் அமைதியா இருக்கலாம்னு சொன்னா பிள்ளைகளுக்கு எப்பவும் பிரச்சனையாக்கும், பிள்ளைகளுக்கு எப்பவும் போராட்டமாக்கும், பிள்ளைகளுக்கு எப்பவும் உபத்திரமாக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பிள்ளையுடைய உபத்திரத்தினால
மீண்டும் தாய்க்கு வேதனை, இயேசுவுக்கு வேதனை, இயேசுவுக்கு துக்கம், சமாதானமா பேச முடியல. எப்படி? நம்ம கொஞ்சம் பேர் இருக்காங்க, ஒன்னும் கண்ணும் மூக்கும் இல்ல, ஒண்ணும் இல்ல, என்ன பேசுறான்னு தெரியல, வயசாச்சு இல்ல 10-13 வயசு, சோத்திரம் சொல்லிட்டு நீங்களா எழும்புங்க. சோத்திரம் சொல்ல வா இல்லையா? சோத்திரம் சொல்லிட்டே இரு. பிசாசானவன் பல வழியில நித்திய ஜீவன் உண்டு சொல்லிக் கொண்டிருக்கான். சிஎஸ்ஐகளுக்கு ஒரு நித்திய வெளி, கத்தோலிக்காவுக்கு நித்திய வெளி, ஹிந்துக்களுக்கு ஒரு நித்திய வெளி, அவங்க இவங்களுக்கெல்லாம் நித்திய வெளி உண்டுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது, உங்களுக்கும் எனக்குத்தான் நித்திய வெளியை கர்த்தர் வைத்தார். காரியம் ஞானஸ்நானம் எடுத்து பாவ மன்னிப்பு பெற்று பரிசுத்த ஆவியில் நிரம்பப்பட்ட ஒரே குலம் நீங்க தான். அவன் கண்டினியாக அந்த சபைகள் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். கண்டினியாக பிரசன்னம் அந்த சபைக்குள்ள வெளிப்பட்டு அடிமைப்படுத்தி வைத்திருக்கான். அவங்களுடைய மூச்சு கண்கள் ஒன்றை நீ பார்க்க முடியாது. அவன் கடைசி காலத்தில் உங்கம் என்ன எப்படியாவது நானோ ஜோசோ யாராவது ஒரு கேப்பு கொடுத்தால் உங்கம் என்ன இந்த வசனத்தை மாற்றி சிரிக்க வைத்து, கழிக்க வைத்து, ஆராதிக்க வச்சு, பாட வச்சு, டான்ஸ் ஆடி உங்களை வஞ்சிக்க பார்க்க. அதுக்கு நாங்க இடம் கொடுக்காததுனால எங்கள்கிட்ட கோபங்க. ஆமே ஆமே. அந்த கோபம் தரிசனத்தில் எங்களுக்கு தெரியும். அவனை இடங்கள் எங்கள் தரிசனத்தில் தெரியும். அவனுடைய கிரியை எங்க தரிசனத்தில் தெரியும். அல்லேலூயா ஹல்லேலூயா. தரிசனத்தில் அவன் என்னென்ன கிரியை செய்யறானோ அதெல்லாம் கண்டு எங்களுக்கு தெரியும். நாங்க ஆப்பிள விழுந்துட்டாப்பா, கிராம சபை கஷ்டம் அப்பா, கிராம சபை உபத்திரம் அப்பா, நாளைக்கு இவங்க முகத்துல தான் பார்க்க வேண்டியது இருக்குது. கிராம சபை நம்ம கொண்டு போடும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவை அறிகிறதுனால, அன்பு வைக்கிறதுனால எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஓகே. அப்ப இதுல யாரோ 5 பேரோ 10 பேரோ கிறிஸ்துவை அன்பு வைக்கிறதுனால, கிறிஸ்துவை ருசி பார்க்கிறதுனால, ஒரு கணவனும் மனைவி பெட்ரூமில் வாழுகிறது போல கிறிஸ்துவோடு வாழுகிறதுனால பொறுக்க முடியாம இருக்கும் போது பரலோகத்தை குறித்து அங்கும் இங்கும் நான் தான் என்று சொல்லி வெளிப்படுத்தி கொடுத்தவர் உனக்கிட்ட சொல்லுவார், நீ என் சித்தத்தை செய்தா நான் தான் உனக்கு பரலோகத்தை தரப்போறேன், நான் தான் நித்திய ஜீவன் என்று உனக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவரே, அவன் மனுஷகுமாரனாச்ச, ஒரு மனுஷ பிறவியாச்ச, எப்படி ஆண்டவரே அங்க ஒரு பிதாவில்லாம நீ வர முடியாத, எப்படி இது எனக்கு சொல்லித்தாருன்னு கேட்ட சொல்லுவாரு, நான் பிதாகத்தான் இருக்கிறேன், இனி பிதாகத்தான் போக போறேன், இனி பிதாகத்தான் வரப்போறேன். நீ என் சித்தத்தை செய்தால் நானும் உன்னை என் பிதாவுக்கு ஒப்பாய் வைப்பேன்.